ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பேரண்டிங் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு பேரண்ட் தன்னுடைய ஒரு +1 படிக்கிற மாணவன் நிறைய கேட்ஜெட் யூஸ் பண்ணுறதுனால எங்களால் அதை தவிர்க்கவே முடியல, அவனை அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியிலே கொண்டு வர முடியலன்னு ஆலோசனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த பையன் எதனால் அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, மேஜராக பேரண்ட்ஸு தான் இந்த இடத்துல ஒரு காரணமாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கு முதல்ல வரணும். எந்த ஒரு மாற்றமுமே நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த மாற்றத்துக்கு நாம் தயாராக இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே பேரண்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பையன் +1 படிக்க வரும்பொழுது தான் +2ல் பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்ற அவேர்னஸ் நமக்கு வருது. அப்போ தான் அந்த பையனை புஷ் பண்ணுறோம், பொண்ணை புஷ் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம விட்டுடுறோன்ற மாதிரியான ஒரு செயலை இங்கே நம்ம உணரணும். அண்ட் இந்த விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே மாற்றணும் அப்படின்றதையும் இங்கே அவேர் பண்ணிக்கணும். சின்ன பிள்ளைங்களா இப்போ வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை சின்ன வயசுலேயே மாற்றிருங்க. ரொம்ப பெரிய கிளாஸ் போனதுக்கப்புறம் மாற்றுறதுன்றது மிக சிரமம். இந்த விஷயத்தில் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90s கிட்ஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு தூர்தர்ஷன் சேனல் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இங்கே என்கிட்ட ஆலோசனை வந்த பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வைஃபை கனெக்ஷனு, லேப்டாப்பு, சிஸ்டம் அண்டு டிவிலையும் வைஃபை கனெக்ஷன் போட்டுக்கலாம். அண்டு வீட்டுக்கு 2 மொபைல் இருந்திருக்கு. ஸோ அந்த பையன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா இப்படி மொபைலில் கேம்ஸ் அண்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, நிறைய ஸ்போர்ட்ஸ் சேனலு, கேம்ஸ் சேனலு அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்னு இப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஆரம்பித்ததுனால வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு ஆகிட்டான். நான் வீட்டிலையே இருந்துக்கிறேன், நான் வீட்டிலையே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு தன்னை மாற்றிக்கிட்டு ஸ்கூல் போக முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இந்த நிலைமையில் அந்த பேரண்ட்டுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாறணும். இத்தனை என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறது, அவன் மாற மாட்டேன்றான்னு சொல்கிறது இங்கே நமக்கு நம்மளுடைய தவறை முதல்ல உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இத்தனை விஷயங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு +1 +2 அப்படின்ற வரைக்கும் வீட்டில் எந்த விஷயங்களும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் தேவைப்படுது, ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, ஆஃபீஸ் எதனா ஒர்க்கு வீட்டில் பார்க்கணும் அப்படின்னா அதை பிள்ளைகள் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரூமில் அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு லாக்கில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஒரு நார்மல் ஹவுஸில் ஒரு டிவி ஒரு கேபிள் சேனல் எப்படி இருக்குமோ அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு சாதாரண மொபைலை ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட மொபைல் இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு பிஸியில் அதை கொடுத்துட்றீங்க, அவங்க பார்க்கட்டும்னு விட்டுடுறீங்க. ஸோ நீங்கள் முதல்ல மொபைலை சேஞ்ச் பண்ணுங்கள். அதை தவிர ஒரு பெரிய வழின்றது இதில் கிடையவே கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலுன்றது மஸ்ட்டு, ஸ்கூல்லையுமே கேட்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கு வேறு ஆப்ஷன் எதனா பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டம்லையே நம்ம ஒரு வெப்சைட்டில், ஸ்கூல் வெப்சைட்டில் நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை தெரிஞ்சுக்கக்கூடிய வழிகள் கூட இருக்குது. ஆர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு சின்ன மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை ரொட்டீனாக ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் குழந்தைகளும் ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுலேருந்து வெளியில் வருவாங்க. நீங்கள் மாறாமல், நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகாமல் உங்கள் குழந்தைகள் மாறணும் அப்படின்னா என்றைக்குமே அது பாசிபிளான விஷயம் கிடையாது. நன்றி.